ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ஜஸ்ட் நாட் ரெசிபி சேனலில் ஒரு பிரிஞ்சால் தவா ஃப்ரை தான் பண்ண போகிறோம். இந்த பிரிஞ்சால் தவா ஃப்ரை வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு கிறிஸ்பியான ஒரு டிஷ் இது. இது வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் ரொம்ப நல்லா இருக்கும், அட்டகாசமாக டேஸ்ட்டு. இது வந்து ரைஸ் வெரைட்டிஸ்க்கெல்லாம் தொட்டு சாப்பிட்லாம். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து முதல்ல கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி ஹைப்ரிட் வெரைட்டி கிடைக்குது இல்லையா, பெரிய சைஸ் கத்திரிக்காய். இதில் பண்ணிங்கன்னா ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ஏன்னா சைஸ் நல்லா பெருசாக இருக்கிறதுனால உங்களுக்கு பீசஸ் வந்து நல்லா கிடைக்கும். ஸோ இது வந்து ஆர்டினரி தக்காளிலையும் இது வந்து ஆர்டினரி கத்திரிக்காயிலையும் பண்ணலாம். ஆனால் குண்டு சைஸ் நல்ல பெரிய சைஸாக கிடைச்சிதுன்னா உங்களுக்கு கட் பண்ணி பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா அது கட் பண்ணி வேக வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் சுருங்கிடும். ஸோ நீங்கள் கத்திரிக்காய் சைஸ் சின்னதாக இருந்ததுன்னா நீங்கள் அதில் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போது ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி சைஸ் பெருசாக இருந்ததுன்னா உங்களுக்கு நல்லா ஸ்லாபாக நல்லாயிருக்கும். ஸோ இது மாதிரி ரவுண்டாக மீடியம் சைஸாக, ரொம்ப மெல்லிசாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் சூப்பராக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு இது பாருங்கள், இந்த மாதிரி திக்னஸ் மெல்லிசாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணி இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுக்கணும். தண்ணியில் போட்டு வச்சிங்கன்னா கருக்காமல் இருக்கும். கூடவே கொஞ்சம் சால்ட்டும் போட்டுருங்க அந்த தண்ணியில். அப்போ நல்லாவே தாங்கும், இது கொஞ்சம் நேரம் கருக்காமல் இருக்கும். ஸோ இதை மாதிரி இதை ஊற வச்சுட்டு நம்ம அடுத்தது இதுக்கு தேவையான மசாலா பொடியை ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு மசாலாலாம் வந்து அரைக்கணும்லாம் இல்லை, ஜஸ்ட்டு நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா ரெடிமேட் பவுடரே போட்டாலே போகிறோம். எல்லா பவுடரையும் மிக்ஸ் பண்ணி இதுக்கு ஒரு கோட்டிங் கொடுக்க போகிறோம். அதுக்கு ஒரு பிளேட்டில் 1 ஸ்பூன் வெறும் மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் தனியா பொடி, 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர், டேஸ்ட்டுக்கு உப்பு, அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, அதுக்கப்புறம் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளோர். இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்து நல்லா மிக்ஸ் ஆகணும். எல்லா மசாலாவும் அந்த கடலை மாவு கார்ன்ஃப்ளோர் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஊற வச்சுருந்த கத்திரிக்காயை நல்லா தண்ணியை வடிச்சிட்டு அதுக்கப்புறமா இதில் ஒரு பீஸாக எடுத்து இந்த பவுடரில் கோட்டிங் கொடுக்கணும். நல்லா கோட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் நல்லா அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இந்த கோட்டிங் வந்து கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் ஊறினா போகிறோம். அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் ஊற வச்சிங்கன்னா அந்த தண்ணி விட்டு இந்த கோட்டிங்லாம் வெளியில் வந்துடும். அதனால நீங்கள் ரொம்ப நேரம் ஊற வைக்காமல் டக்குன்னு ஒரு 5 மினிட்ஸ் ஊறினாலே போகிறோம். நீங்கள் எடுத்து ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா கத்திரிக்காயும் எடுத்து நான் ஒரு ஃபுல் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இதுக்கு நான் இந்த அளவு பவுடர் ரெடி பண்ணிக்கிட்டேன். நீங்கள் இன்னும் பெரிய 2 கத்திரிக்காய் எடுக்கிறதா இருந்தால் இதுக்கு டபுளாக நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கோட் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். இது ஒரு 5 மினிட்ஸ் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம தவா ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 3 அல்லது 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆன உடனே ஒரு பீஸாக எடுத்து தவாவில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். இந்த ஆயில் நல்லா படுற மாதிரி அடிப்பக்கம் நல்லா அரேஞ்ச் பண்ணிவிடுங்க. இப்போ இதுக்கு ஆயில் நிறைய தான் விடணும். ஏன்னா அந்த கடலை மாவு இதெல்லாம் நம்ம பச்சையாக அப்படியே போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் ரோஸ்ட் ஆகணும். ஸோ ஆயில் கண்டிப்பாக இதுக்கு நிறைய தான் விட்டாகணும். சப்போஸ் நீங்கள் டயட் கான்ஷியஸாக இருந்தீங்க, ஆயிலெலாம் ரொம்ப வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் லைட்டாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணி நீங்கள் ஏர் ஃப்ரையரில் கூட நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது அவங்கவுங்க விருப்பம். இப்போ பாருங்கள், ஒரு சைடு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ அடுத்த சைடு திருப்பி போட்டு இந்த பக்கமும் ரோஸ்ட் பண்ணணும். இதை ஓரளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணிங்கன்னா தான் உள்ளே நல்லா வேகும். இந்த கடலை மாவு கார்ன்ஃப்ளவர்லாம் போட்டிருக்கனால ரொம்பவே மேலே கிறிஸ்பியாக இருக்கும். பட் சூடாக சாப்பிட்டிங்கன்னா தான் அந்த கிறிஸ்பினஸ் இருக்கும்.
ஆறிடுச்சுன்னா கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஹாட்டாக சர்வ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், அடுத்த சைடுக்கும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கணும். இது கொஞ்சம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக தான் ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். ரொம்ப ஹையில் டைம் உங்களுக்கு சர்வ் பண்ணணுன்றதுக்காக ஹையில் வச்சிங்கன்னா தீஞ்சு போய் அது ஒரு மாதிரி ஆகிடும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பாருங்கள், நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வரணும். அப்போ தான் அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்கும். நீங்கள் திருப்பி போடும்போது பொறுமையாக திருப்பி போடணும், அந்த கோட்டிங் பேர்ந்து வராமல் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு டாங்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், சூப்பராக ரோஸ்ட் ஆகிடுச்சு. இது வந்து ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் இதோட டேஸ்ட்டு. இது கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். வீட்டில் மெயினாக பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். கத்திரிக்காய் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு கூட இது கண்டிப்பாக பிடிக்கும். இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஃபேமிலியில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நான் மறுபடியும் இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி குக்கிங்.